I I, Chandaraviram Ponnusamy Radhakrishnan, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance செப்டம்பர் 2025 நம்ம பாரத தேசத்தின் 15வது துணை குடியரசுத் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்று இருக்காரு. அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, ஆளுநராகவும் இருந்திருக்காரு. பாஜக அவருக்கு கொடுத்த வேலைகளை திறம்படவும் செஞ்சிருக்காரு. இப்போ அவரை பாஜக இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதையும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றியும், முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக தொடர்ந்து காலங்காலமா எப்படி தமிழர்கள் முதுகுல குத்திட்டு வராங்க, தமிழர்களுக்கு விரோதியா எப்படி இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கறத பற்றியும் பார்க்க போறோம். வைத்தெரிச்சல், பொறாமை, வன்மம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? வேற எப்படி இருக்கும்? திமுக மாதிரி தான் இருக்கும். எஸ், அப்படி சொல்றதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்கு. இந்த திமுக காரங்களுக்கு எப்பேற்பட்ட மட்டமான புத்திகள் இருக்கு அப்படின்றத நாம இதுல ஆதாரத்தோட பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த திமுக தமிழர்களுக்கு எதிராக செய்த துரோகங்களை பற்றி பார்க்கலாம். 1996ல பச்சை தமிழரான திரு மூப்பனார் அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா அவர் பிரதமர் ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்ன மாதிரியான சதி வேலைகளை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு திரு மூப்பனார் அவர்களை பிரதமர் ஆக்காம பாத்துக்கிட்டாங்க இந்த திமுக காரங்க. ஒரு தமிழர் பிரதமராக விடாம தடுத்தது இந்த திமுக தான். அதே மாதிரி 2007ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மறுபடியும் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அவர் தான் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விரும்புனாங்க. ஆனா அவர் ஒரு தமிழர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவர் தமிழர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த திமுக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் பேசினாங்க தெரியுமா? ஏன்பா, ஒரு தமிழர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனாலோ, ஜனாதிபதி ஆனாலோ, துணை ஜனாதிபதி ஆனாலோ அதெல்லாம் நமக்கு பெருமை தானே, ஏன் நீ இந்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்த பெருமை இருக்கு இல்லையா, அந்த பெருமை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஆனா திமுகவுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 1996, 2007 இதை தொடர்ந்து இப்போ 2025 வரைக்கும் இவங்களுடைய அந்த ஒரு மட்டமான புத்தி மாறவே இல்லை. இப்ப வரைக்கும் அவங்க அதே பொறாமையோட, அதே வைத்தெரிச்சலோட, அதே வன்மத்தோட தான் இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த, கோவையை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக அறிவிக்கிறாங்க. ஒரு தமிழருக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த திமுக காரங்க ஒரு தெலுங்கருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இங்க தமிழர் தெலுங்கர் அப்படின்ற மாதிரி வேறுபாடுகள் பேசுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் கூட அது மாதிரி வேறுபாடு எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. நான் அவங்கள கன்னடத்துக்காரங்க, தெலுங்கர்கள், மலையாளத்துக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சு எல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் எல்லாருமே ஒரே மாதிரிதான் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த நாடு தான், அதுக்கப்புறமா தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே. நாம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தான். நமக்குள்ள இதை மாதிரி ஒரு மாநிலத்துக்கு இடையே சண்டை போடுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் நான் ஏன் இந்த தெலுங்கர், தமிழர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க சொல்றேன்னா காரணம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இந்த திமுக, இவங்க தானே காலங்காலமா சொல்றாங்க தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு அப்படின்ற மாதிரி இவங்க தானே சொல்றாங்க. ஒரு படி மேல போய் இவங்க தமிழை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்றதுக்காக மற்ற மாநில மக்களை கொச்சையா பேசுனது இவங்க தானே, இவங்க கட்சி ஆட்கள் தானே. பீகார்காரங்களை, ஹிந்தி பேசுறவங்கள, மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்களை இவங்க எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க, எவ்வளவு அருவருப்பா பேசியிருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணது திமுக தானே, திமுக ஆதரவாளர்கள் தானே. இவங்களுக்கு எல்லாம் உண்மையாலே தமிழ் மீது பாசம் இருந்ததுன்னா, உண்மையாலே தமிழ் மீது பற்று இருந்ததுன்னா இந்த தேர்தல்ல இவங்க என்ன பண்ணிருக்கணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும்? தமிழருக்கு தானே இவங்க ஆதரவு கொடுத்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இதுல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இத மாதிரி பாஜக ஒரு தமிழரை வேட்பாளராக அறிவிச்சதுக்கு பின்னாடி சதி இருக்கு, இது பாஜக RSS சதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி பாஜக மற்றும் RSS உடைய சதி இருக்கு.
திரு சிபிஆர் அவர்களை முன்மொழியறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்றத வச்சுப்போமே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே. நீங்க இருக்கிறீங்க இல்லையா ஒரு கூட்டணி, அந்த புள்ளி வச்ச கூட்டணி, அந்த கூட்டணி கிட்ட சொல்லி நீங்க ஒரு தமிழர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டியதானே, நீங்க ஒரு தமிழ் வேட்பாளரை முன்மொழிய வேண்டியது தானே, நீங்க டிமாண்ட் பண்ணிருக்கலாம் தானே. ஏன்னா திமுக இல்லைன்னா அங்க காங்கிரஸ் அந்த புள்ளி வச்ச கூட்டணியே கிடையாது. ஏன்னா திமுக தான் இங்க 40 எம்பிகளை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு 40 எம்பிகளை கொடுத்தது திமுக தான். சோ திமுக சொன்னா அங்க நடக்கும். திமுக நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், இவங்க டிமாண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா திமுக காரங்க அந்த மாதிரி பண்ணாங்களா? டிமாண்ட் பண்ணாங்களா? ஒரு தமிழரை முன்மொழிஞ்சாங்களா? இல்லையே, யாரையுமே அது மாதிரி பண்ணவே இல்லையே. ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நான் மறந்துட்டேன் பாருங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அது என்னன்னா, திமுக சார்பாக மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார் இல்லையா, அவரை இவங்க துணை ஜனாதிபதி வேட்பாளரா முன்மொழிஞ்சிருக்காங்க. அதாவது சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இவரை சொல்லுங்க, இவங்களை நம்ம முன்னெடுத்தலாம் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு சஜஷனை கொடுத்திருக்காங்க. பட் இந்த புள்ளி வச்ச கூட்டணி, அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க யாருமே அவரை ஒத்துக்கவே இல்லை, ஏத்துக்கவே இல்லை. திமுக என்னதான் பெரிய கட்சியா இருந்தாலும், மிகப்பெரிய அசுர பலத்தோட இருந்தாலும், திமுகவுக்கான அந்த ஒரு மரியாதை சுத்தமா இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இல்லவே இல்லை. திமுக நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிட்டதான் 40 எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா பாருங்க, திமுக அமைதியா இருக்காங்க. ஒரு தமிழருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. என்ன இருந்தாலும் திமுக நினைச்சிருந்தாங்கன்னா பண்ணிருக்கலாங்க. உண்மையாலேயே திமுகவினருக்கு தமிழ் மீது பற்றோ, தமிழர்கள் மீது அக்கறையோ இருந்ததுன்னா அவங்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க யாருமே பண்ணவே இல்லை, அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதற்கு மாற்றாக வேற மாதிரியான ஒரு நெரட்டிவ் தான் இங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்ப நாம இந்த திமுக ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, தமிழர்களா இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பதவிக்கு, மிக உயரிய பதவிக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன் இவங்க நினைக்கிறாங்க, கருணாநிதி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் ஏன் இவங்க இத மாதிரியே இருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அந்த ஒரு கிளிப்பிங்கை மட்டும் பாருங்க. அது பார்த்தாலே போதும், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது எல்லாமே புரிஞ்சிடும். ஏன் சிபிஆருக்கு திமுக ஆதரவு தராது? வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா ஒரு தமிழர், அவ்வளவுதான் பிரச்சனை. சிபிஆர் யாரு சார்? சிபிஆர் அவ்வளவுதான். பாருங்க, சிபிஆர் யாரு? இந்தியாவிலே அரசியல் சாசன சட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனுஸ்மிருதின்னு சொன்ன RSS வித்துவான். பாசிசம் ஓடுது. அவர் எப்படி சார் கவுண்டர் பண்ணி ஆகணும். அதாவது இவ்வளவு ஒரு நோ பால் போட்டுட்டு போயிருக்காருன்னா அது ஸ்கோர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதாவது அவர் RSS காரனா, வாஜ்பாயும் RSS காரர் தான், மோடியும் RSS காரர் தான். மோடி அவர்கள் 2002 குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீங்க ஆதரவு கொடுத்தவங்க தான். இப்போ சிபிஆரை ஏன் இவர்கள் ஆதரிக்கல? இப்ப அவர் பேசும்போதே சொல்லிட்டாரு, நீங்க சிபிஆர் நிறுத்தினீங்க, நாங்க ஆதரிச்சோமா, ரெட்டியை ஆரம்பிச்சோம் சொல்லாரு. ஏன் அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு எந்த தமிழரும் எந்த உயர் பதவிக்கும் சென்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு நயவஞ்சக போக்கு. மூப்பனார் பிரதமர் ஆகக்கூடாது, ஒரு நான் பதில் சொல்ல, மூப்பனார் பிரதமர் ஆகக்கூடாது, அப்துல் கலாம் 2007 இரண்டாவது முறையா முதல் முறை ஆதரவு, அவங்க என்ன 10 ஓட்டு வச்சிருந்தாங்க, இரண்டாவது முறை ஏன் ஆக்கல? அப்போ தமிழர்கள் ஜனாதிபதி, தமிழர்கள் ஜனாதிபதியாகவும் துணை ஜனாதிபதியும் ஆகிவிட்டால் இவங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் புரோட்டோகால்ல அதிகமா போயிடுவாங்க. அதனால இவர்கள் தமிழர்களை அடிமைகளாக பார்ப்பதால் எந்த தமிழரும் பதவிக்கு போகக்கூடாது. தமிழர் இல்ல சார், நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க வரக்கூடிய தேர்தலில் பாஜக ராதாகிருஷ்ணன் தமிழர் கொங்கு பகுதியில இல்ல கொங்கு தமிழ்நாட்டுல 2026 58 தொகுதியிலும் படுதோல்வி அடையும் போது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரரா இல்லையான்றதுக்கு நீங்க பதில் செஞ்சுக்கீங்க. இதுதான் காரணம், இது மட்டும்தான் காரணம். தன்னை விட யாரும் உயரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுதான் காரணம். பாருங்க, எப்பேற்பட்ட மட்டமான புத்தி இவங்களுக்கு எல்லாம் இருக்கு பாருங்களேன். தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை இவங்க இலக்காரமா பாக்குறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களை கூட இவங்க ரொம்ப கேவலமா தான் நடத்துறாங்க, அடிமை மாதிரி தான் நடத்துறாங்க. தமிழக மக்களை பார்த்து ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு அதுல தானே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நாயை தூக்கி வெளியே போடுறா அப்படின்ற மாதிரிலாம் பொது மேடைகள்லயே பேசுறாங்க. பட்டியலின மக்களை அடிக்கிறது, அதுவும் பொதுவெளியில பட்டியலின இளைஞர்களை அடிக்கிறது, இது எல்லாமே நடந்தது பப்ளிக் பிளேசஸ்ல. பட்டியலின மக்களுக்கான தலைவர்களை நிக்க வச்சு இவங்க இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. பட்டியலின மக்களுக்கான பாடிகார்ட் முனீஸ்வரன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுக்கு உட்காரத்துக்கு சேரை தான் கொடுக்குறாங்க, ஒரு பிளாஸ்டிக் சேரை தான் கொடுக்குறாங்க.
பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்தாங்கன்னா, நீதிபதியா வந்தாங்கன்னா, இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் நீதிபதி ஆனதுக்கு காரணமே நாங்க போட்ட பிச்சைதான்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இவங்களுடைய மனநிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? இது மாதிரியான விஷயங்களை இந்த திமுக அந்த காலம் தொட்டு இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்காங்க. நாளுக்கு நாள் இன்னும் கேவலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இது மாதிரி இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதே இல்லை, இவங்களால தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. அதுக்கான காரணம் என்ன? திட்டம் போட்டு இவங்க பண்ண ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான். முக்கியமா எஜுகேஷன் செக்டார்ல திராவிடம் பத்தின அருமை பெருமைகளை பேச வேண்டியது, திராவிடம் பத்தின கேள்விகளை டிஎன்பிஎஸ்சில வரைக்கும் கேட்க வேண்டியது. ஈவேரா என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியல, பட் ஈவேரா அதை செஞ்சாரு, ஈவேரா இதை செஞ்சாரு, அவர் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு போலியான வரலாற உட்புகுத்தி நம்மள சின்ன வயசுல இருந்து அதை படிக்க வச்சிருக்காங்க. அது குறித்தான கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் கேட்கறாங்க. முக்கியமா இந்த திமுக பண்ண ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் தற்குறி ஆக்குனதுதான். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரமா முன்னேறி இருப்பாங்க. இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு மக்கள் போயிருப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே தடுத்தது திமுக தான். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா திமுக இருக்கிறவங்களை விட தமிழக மக்கள் இன்னும் பெரிய அளவுக்கு போயிருப்பாங்க. முக்கியமா மத்திய அரசு மீது இவங்க பரப்பக்கூடிய அவதூறுகள், இது எதுவுமே இங்க ஈடுபட்டு இருக்காது. திமுக பரப்பின அவதூறுகளை மக்கள் இப்ப வரைக்கும் நம்புறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசுல கூடிய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெரியுது கிடையாது. அதை வச்சுக்கிட்டுதான் இந்த திமுக காலங்காலமா அரசியல் பண்றாங்க. ஒண்ணு இல்ல, இந்த 15 லட்சம் ரூபாய் மேட்ரு அதை வச்சுக்கிட்டு திமுக எத்தனை வருஷத்துக்கு அரசியல் பண்ணாங்க, இப்ப வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 15 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு என்னைக்காச்சும் சொன்னாரா? இல்ல. ஆனா இங்களுடைய மக்களை நம்ப வச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் திமுக. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா, அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்நேரத்துக்கு திமுகவுக்கு சமாதி தான் கட்டிருப்பாங்க. அதனாலதான் பாருங்க, இந்த திமுக ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி ஏகப்பட்ட நாடகங்களை தொடர்ந்து அரங்கேற்றம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரைட். இப்போ துணை ஜனாதிபதியா ஆயிருக்கக்கூடிய திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை குறித்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்களை மட்டும் பார்க்கலாம். திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஒரு நிகழ்வானது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பெருமையான தருணம். திருப்பூர்ல சாதாரண RSS காரியகர்த்தாவா இவர் இருந்திருந்தாரு. அதுக்கப்புறமா பாஜக சேர்ந்தாரு. பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமா அவரு கடுமையா உழைச்சாரு. படிப்படியா மேல வந்தாரு. அதுக்கப்புறம் கோவை பகுதியில இவர் பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவராகவும் இருந்தாரு. நிறைய முக்கியமான பொறுப்புகளிலும் இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா அவரு ஆளுநராகவும் இருந்திருக்காரு. இப்போ இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா மாறி இருக்காரு. இப்ப நாம பார்த்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே பாஜக மட்டும்தான் நடக்கும். பாஜக மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். இது மாதிரியான விஷயங்கள் மற்ற கட்சியில இருக்கக்கூடியவர்களால கனவு கூட காண முடியாது. திரு CPR அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு, அவர் தேர்வானதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திமுகவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. பட் அவங்களுடைய வாழ்த்துல ஒரு வைத்தெரிச்சல், பொறாமை, வன்மம் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கண்கூட தெரியுது. இவங்களுக்கெல்லாம் தமிழர்கள் மீது உண்மையான பாசமோ தமிழர்கள் மீது உண்மையான பற்றோ இதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த உணர்வு, தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வே இவங்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறமா இவங்க என்னதான் பாஜக குறித்து தப்பா பேசினாலும், பாஜக இருக்கக்கூடியவர்களை ரொம்ப மோசமா இங்க கட்டமைச்சாலும், ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சாலும், இதுக்கப்புறமா இவங்க சொல்லக்கூடிய அவதூறுகளை, பொய் புரட்டுகளை இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நம்ப தயாராகவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக தமிழ்னு சொல்லி கிழிச்சதை விட பாஜக தமிழுக்காக கிழிச்சதுதான் அதிகம். தமிழையும் தமிழர்களையும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் கொண்டு போறது பாஜக மட்டும்தான். திரு APJ அப்துல் கலாம் அவர்களை மறுபடியும் ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, திமுக இருக்கக்கூடியவர்கள், திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கலாமை குறித்து என்ன சொன்னாரு? கலாம் என்றால் கலகம்னு சொன்னாரு. இத மாதிரி கலாம் அவர்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாருங்களேன், எப்படி திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுகள் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியே ஆகணும். இங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவை இஸ்லாமியரா ஏத்துக்கவே இல்லை. அவர் இஸ்லாமியரே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திரு அப்துல் கலாம் அவர்கள் பகவத்கீதை படிக்கிறாரு, வீணை வாசிப்பாரு, இது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. பாரத தேசத்தை முன்னெடுத்து போயிட்டு இருந்தாரு. பாரத தேசத்து மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் வச்சிருந்தாரு.
இத மாதிரி இவர் இருந்ததுனால இவர் இஸ்லாமியரே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இங்க இருந்த ஒரு சில இஸ்லாமியர்கள் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் கிடைக்கும். திமுக எப்பவுமே சந்தர்ப்பவாத அரசியல் மட்டும்தாங்க பண்ணுவாங்க. ஒரு தமிழர் மிகப்பெரிய பொறுப்புக்கு போறாங்கன்னா அதை இந்த திமுக காரங்க கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டாங்க. எங்களை மீறி எங்களை விட மிகப்பெரிய பொறுப்புக்கும் பதவிக்கும் எப்படி இவங்க எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரிதான் இந்த திமுக காரங்க நினைப்பாங்க. பட் பாஜக இருக்கு இல்லையா, அவங்க அதை மாதிரிலாம் கிடையாது. அவங்க அதை மாதிரிலாம் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. அவங்க அதை மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. இந்த சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய திமுக அவங்க பேசக்கூடிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, அவங்க அதை வந்து கிரவுண்ட்ல நடத்தி காட்டுறாங்களான்னா கிடையாது. வெறும் மேடை பேச்சு மட்டும்தான், அலங்கார பேச்சுக்கள் மட்டும்தான். பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை செஞ்சு காட்டுறது பாஜக தான், பாஜக மட்டும்தான். ஆனா பாஜக இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு, இவங்க நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு மேனிபுலேட் பண்றாங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த தேசத்துடைய இரண்டாவது முக்கியமான ஒரு பெரிய பொறுப்புக்கு வராரு, மிகப்பெரிய பொறுப்புக்கு வராரு. அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அது வெறும் பாஜகவினுடைய அரசியல் வெற்றி மட்டும் கிடையாது. ஒரு தமிழர் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஆனார்னா அவரை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. முக்கியமா உலக அரங்குல யார் அவரு, அவர் என்ன பேக்ரவுண்டு, அவர் எப்படி இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடுவாங்க. அதெல்லாம் தமிழர்களாகிய நமக்கு தான் பெருமை. திமுக மாதிரி நரித்தனம் பண்ணாம, குள்ளநெறி மாதிரி யோசிக்காம தயவு செய்து இந்த ஒரு மாபெரும் நிகழ்வை நாம எல்லாருமே கொண்டாடுவோம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் RSSக்கும் பாஜகவுக்கும் நாம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.